டேய் பரமா படிடா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். டேய் பரமா ஒழுங்காக படிக்க வைங்கடான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் சேட்டைகள் பல செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திராவிட மொழி சிலபஸ். நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. ஸ்கூலுக்கு போனால் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் கெட்ட வார்த்தையை சிலபஸ்லேயே வச்சு சொல்லி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இந்தா பார்த்துட்டு வாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்களா? பார்க்கலையா? அந்த தென் திராவிட மொழிகள் அப்படின்ற லிஸ்ட்டில் அந்த 6ஆவதா இருக்கிற பேரை கொஞ்சம் பாருங்களேன். ஏய் என்னையா கெட்ட வார்த்தையெல்லாம் புக்கில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? பட் ஆனால் எனக்கு ஒரு யோசனை, இதை சொல்லி கொடுக்குற வாத்தியார் அண்ட் ஸ்டூடெண்ட் இவங்களுடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? இது கூட பரவாயில்ல, அந்த நடு திராவிட மொழிகளில் கடைசி பேரை கொஞ்சம் பாருங்களேன். யோ என்னையா இதுவும் கெட்ட பேராக இருக்கு? ஏங்க நல்லா தெரியுமா, நீங்கள் சிலபஸ் ரெடி பண்ணும்போது இந்த வெற்றிமாறன் ஏதோ வந்து போனாரா? சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். சரி, மேட்ருக்கு வருவோம். கெட்ட வார்த்தையை புக்கில் பிரிண்ட் பண்ணி அப்படி இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கோத்தரின மக்கள் பேசக்கூடிய மொழி கோத்தாவான், கோயா இன பழங்குடியினர் பேசக்கூடிய மொழி கோயாவான். அட பாவிகளா, நீங்களா ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? கோத்தரின மக்கள் பேசக்கூடிய மொழியோடைய பேர் கோவமந்த் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் கோத்தா கிடையாது. அதே மாதிரி கோயா பழங்குடியினர் பேசக்கூடிய மொழியோடைய பேர் கொண்டி, அதுக்கு பேர் கோயா கிடையாது. சும்மா கூகுளில் சர்ச் பண்ணாலே இந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்குது. இதை கூட சர்ச் பண்ணி சிலபஸ் ரெடி பண்ணாமல் நீங்கள்லாம் அப்படி என்ன சார் சிலபஸ் ரெடி பண்ணீங்க? அட இது கூட பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருந்துச்சு போயிட்டு போகுதுன்னு விட்டுறலாம். ஆனால் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெரிய பேராவே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை பூராத்தையும் கொஞ்சம் பாருங்களேன். கலைஞரின் நாவும் பேனாவும் தமிழுக்கு ஆயுதம். தமிழே வரலையே. கண்டென்ட் பூரா கட்டுமரத்தா. ஐயோ அவசரத்தில் அந்த பேர் சொல்லிட்டேனே. இதே அந்த கண்டென்ட் பூரா முத்தமிழ் அறிஞரை பற்றி வச்சுட்டு தலைப்பு மட்டும் செம்மொழியான தமிழ் மொழியான்னு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க வந்தேன். சரி, சிலபஸ் தான் சிரிப்பாக சிரிக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் பக்கமாக எட்டி பார்த்தா அங்கே அதுக்கு மேலே இருக்குது. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. சண்டே மண்டே டியூஸ்டேன்னு சொல்லி கிழமையோட பேர் எல்லாத்தையும் இங்கிலீஷில் வச்சு ஒரு சம்மொன்று கொடுத்துருக்காங்க. இப்போ அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி மறுபடியும் சண்டே மண்டே டியூஸ்டேனே போட்டு வச்சுருக்காங்க. ஏன் சார் இந்த சண்டே மண்டே டியூஸ்டேலாம் எப்போ சார் தமிழில் சேர்த்தீங்க? சந்திரபாபு நாயுடு தான் சட்டம் போட்டிருக்காரு. இந்த லட்சணத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் தலைவருடைய எழுத்தும் பேனாவும் தமிழுக்கு ஆயுதம் ஒரு பீலா அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா? கொஸ்டின் பேப்பரில் இவங்க பண்ண குரங்கு சேட்டை இத்தோட முடியல. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் பேப்பரில் இவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வருகையை அறிவித்த முன்னோடி யார்? இரு, கர்த்தருக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். சரி, கர்மத்தை ஒரு கேள்வி தானே போய் தொலையுது அப்படின்னு சொல்லி விடுறான்னு பார்த்தா அதான் இல்லை. அடுத்த கேள்வியும் கோளாறு தான். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? யாரு? கர்த்தர் தான். ஏண்டா நாங்கள் என்ன ஜாபுக்கு படிக்கிறோமா இல்லை ஜபம் பண்ண படிக்கிறோமாடா? தமிழில் வேறு இலக்கியமே கிடையாதா? ஏண்டா கொந்தளிக்கிற? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.